18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். சீனுப்பு மழை பெஞ்சு எல்லாரும் லபோதிபோன்னு ஒரு பக்கம் இது பண்ண, இன்னொரு பக்கம் மழை இல்லைன்னு கதற. ஆனா ஒரே ஒருத்தர் தான் பேர பிள்ளைகளை தான் வீட்டுக்குள்ள தண்ணி கிடந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளுடைய குறிக்கோள்னு நினைச்சுக்கிட்டு சடக்குன்னு ஒரு வண்டியில பின்னாடி போட்ட கட்டி பிள்ளைகளை தூக்கி உட்கார வச்சு சர்ரு 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 சருன்னு சுத்தி வாராருங்க. மழையிலும் ஒரு குதூகலம் தான் அவருக்கு. Dance. என்னன்னா விழுப்புரத்தில் மழை பெஞ்சு ரோடு தண்ணியாக கிடந்துச்சா, மக்களுக்கு குண்டு எது குடி எதுன்னு தெரியலையா. ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஏன் அந்த பக்கம் போகாதிய, அங்கே கிடம் கிடக்கு, இந்த பக்கம் போகாதிய, இங்கே பள்ளம் கிடக்கு, இங்கே கல் கிடக்குன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டே இருந்திருக்கான். அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஏங்க மழையில் நனைஞ்சுக்கிட்டாலும் மனசு நனையலைங்க. திருவண்ணாமலை பக்கத்தில் நிலச்சரிவில் ஒரு வீட்டில் எல்லாரும் சிக்கிக்கிட்டாங்கல்ல. அவங்க ஒரு நாய் வளர்த்துருக்காங்க. அதுவும் அந்த பையன் ரொம்ப ஆசையாக வளர்த்துருப்பா போல இருக்கு. அந்த பையனை தேடி அந்த நாய் அங்கே எங்கேயும் போகிறத பார்த்து அங்கே இருக்க ஊரம் கண் கலங்கிட்டாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்த சம்பவம் தாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சிருக்காங்கல்ல, அவங்க இந்த பிள்ளைக்காடுகளோட சேர்ந்து குதூகலமாக இருந்திருக்காங்க. அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயாவை பார்த்த உடனே பிள்ளைக்காடெல்லாம் குசியாகி கையை தடவி பார்க்குது, கண்ணத்தை தடவி பார்க்குது, உங்கள் ஒசரத்துக்கு நான் வளருவானான்னு எட்டி பார்க்குது, உங்களை மாதிரி பெரிய ஆளாகணும்னு சொல்லி பார்க்குது. ஒரு பையன் குடுக்குடுன்னு ஓடியாந்து முத்தத்தை கொடுத்து ஓடியா விட்டான். அவரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு சத்தம் கட்டுக்கிடுச்சு. என்னன்னு போய் பார்த்தோம்னா அங்கே பூரா இந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. பூரா இடிங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதிகாரிகள்லாம் வண்டியும் கடப்பாரம் கம்பியும் தூக்கிட்டு இடிக்க போயிருக்காங்க. மக்கள்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இடிக்கப்படாதுன்னு போராட்டம் பண்ண ஒரு அம்மா சடக்குன்னு அங்கங்கே வேப்பலையை வாங்கி வச்சுக்கிட்டு வந்திருக்கேன், இடிக்கப்படாது, கண்ணை குத்திருவேன் அப்படின்னு மிரட்டி பிரளயத்தையே உண்டு விட்டான பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஐயப்பனே காண்டாகி மனு எடுத்துட்டு நேராக கலெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டார். மயிலாடுதுறையில் இசைவாணி இருக்காங்கல்ல, அவர் ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, அதனால ஐயப்பனே காண்டாயிட்டார்ன்ற ரீதியில் ஐயப்ப வேடம் போட்டு மனு கொடுக்க வந்திருக்காங்க. இப்போ நாம கவுண்டருக்குள்ள கடகடன்
போகும்போது எடப்பாடி ஐயா உருன்னு இப்படி கோபத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாரு. என்னையான்னு கேட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் திமுக, எல்லாத்துக்கும் காரணம் திமுக, எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநகராட்சி முழுமையாக பணி செய்யாத காரணத்தினால திருமணிமுத்தியாருடைய அங்கு இருக்கின்ற அந்த ஆறில் இருக்கின்ற தூர் வாராத காரணத்தினால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு வெள்ளை நீர் நகரத்தில் இருக்கின்ற வெள்ளை நீர், ஏற்காட்டிலிருந்து வருகின்ற நீர் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்திருக்கின்றது, சூழ்ந்திருக்கின்றது. இதுதான் நிலைமை. சாத்தூர் டேமில் திடீரென்று இரவு 2 மணிக்கு 1,68,000 கண்ணாடி தண்ணீரை தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிவிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிவிப்பு கொடுக்காம திடீரென்று சாத்தூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்மண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்மண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. இவர் இப்படி கோபத்தில் சொல்லும் போது அந்த பக்கம் நம்ம சேகர் பாபா வந்தாரு. சரி, எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்லுதீங்களா, நீங்க என்ன வண்டிய, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிருக்க வேண்டியதானே, அதை விட்டு குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கியா, குறை சொல்றதா வேலையா, எங்க நிறைய இருக்குல்ல அதையும் சொல்லணும்ரா. சரி விடுங்க, நீங்க ஒரு கலாய்வு கூட்டத்தை கூட சண்டை இல்லாம நடத்த முடியுதா உங்களால, சொல்ல வேண்டிய அப்படின்னு லேசா அள்ளி விதைச்சு விட்டார். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அரசியலிலே கலாய்வு கூட்டங்களை கூட நடத்த முடியாமல் கட்சியிலே திணறிக் கொண்டிருக்கின்ற நிலை. சேலத்திற்கும் சென்னைக்கும் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சாத்தனூர் டேம் திறக்கப்பட்டதால் தான், முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் பெரிய சேதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார். கடந்த காலங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டும். கடைசியாக 1,68,000 கனஅடி தண்ணீரை நேற்றைக்கு முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம். அந்த முன்னறிவிப்போடு வெளியேற்றப்பட்டதால் தான் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்படியே அண்ணன் சீமானன் அங்க உட்கார்ந்து போய் அண்ணே இந்த மாதிரி மழையெல்லாம் வந்திருக்குது, அதை பத்தி நீங்க இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொன்ன, இனிமேல் இப்படித்தான் மழை பொழியும், வானம் 2ஆக பிளக்கும், பேரிடர் வரும், புயல் வரும், எல்லாம் வரும் அப்படின்னு அண்ணன் அவருக்கே ஒரு ஸ்டைல்ல வானிலை ஆய்வாளராக மாறினார்னா பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல, பருவநிலை மாறுது, அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது. பெருமழை, புயல் மழை இதான் இருக்கும். அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால். அப்போ இதை ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது வந்துட்டதுனால இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும். பொங்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடி விடுறது சங்கி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிப்பார் போல் இருக்கு. சடக்கு அண்ணன் அதையும் ஞாபகப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சங்கி என்றால் என்ன தெரியுமா, நண்பன் என்ற அர்த்தம் அப்படின்னு ஐயா ஒரு அருஞ்சொருப்பொருள் விளக்கத்தையே கொடுத்துருக்காருல அண்ணன். சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தால் இருக்குது. என்னையே நீ சங்கின்னு சொல்கிற, அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன், என்னை சங்கினா அடிப்பேன். அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன், என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் அங்கே நிர்மலா சீதாராமன், அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கல, என்ன காரணம்? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்பவில்லை, நான் சங்கி. நீங்கள் காலையில் மகன், மாலையில் அப்பா, ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது, கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது, 100 ரூபா காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்லை? இப்போ நாம ஏன் ஊருக்குள்ள பேசிக்கிறதாக ஐயா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, ஏன் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இந்த மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டியாந்து அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன பேசிக்கிறதாங்கன்னா, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதை நீங்கள் அவங்க இடத்துக்கு போய் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டியிருப்பாங்களா மகராசா அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறதாக நாங்கள் ஒன்றும் சொல்லலை.
இறந்து விட்டாங்க. அந்த ஐயாவை கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணணும். மழை பெஞ்சு தண்ணியா போது கழுத்து வரைக்கும். என்ன செய்யன்னு யோசிச்சா ஊர் மக்கள்லாம் இங்க இருங்க, ஐயா அருமை விரும்ப தெரிஞ்சவர், அவரை நாம எப்படினாலும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ள அவ்வாட்டுக்கு தவந்து போய் உசுரையும் பொருட்படுத்தாம கொண்டு போயிருக்காங்க. அதாவதுங்க, தான் உயிரை பொருட்படுத்தாம அவர் இறந்தவருக்கு மரியாதை செலுத்துறாங்க பாருங்க, அதுதாங்க சொர்க்கம். அப்படியே ஊட்டி பக்கம் எட்டி பார்த்தா ஒரே கச்சம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இந்த ஊட்டியில் இந்த ராணுவத்தில் சேர்றதுக்கு முன்னாடி பயிற்சி எடுப்பாங்கல்ல, அவங்க பூரா பயிற்சி முடிச்சுட்டு ராணுவத்தில் பெட்டாலியில் போய் சேர போறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க, இந்த நாட்டுக்காக எங்க உசுரை கொடுப்போம், உடைமைகளை கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம், யார் மேலையும் பச்சாதாபம் பார்க்க மாட்டோம், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காங்க. மக்கள் தொகையில் நம்பர் 1 இடத்துல இந்தியா இருக்கு. அதே நேரத்தில் சில இடங்களில் மக்கள் தொகை வீதம் குறைஞ்சு போச்சு, அதனால குறைஞ்சது ஒரு 3 பிள்ளையாவது பெற்றுக்கிறணும்னு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, எத்தனை குழந்தைகள் பெற்றால் நல்லா இருக்கும், எத்தனை குழந்தைகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. மக்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியோட பதில் சொன்னாங்க. ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வைக்கிறதுக்கு எஜுகேஷன் செலவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது 2 குழந்தை போதும். நாளைக்கு நமக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பா 2 குழந்தைங்க வேணும். 3 குழந்தை பெற்றா படிக்க வைக்கணுமே, நம்ம அந்த குழந்தைகளுடைய இதை நம்ம வந்து காப்பாற்றணுமே அப்படிங்கிறது பயந்துட்டு இந்த காலத்துல 1 போதும் 2 போதும்னு சொல்றாங்க. பொருளாதாரத்தை பொறுத்து கம்மி ஜாஸ்தி இருக்கலாம், ஆனாலும் 2 குழந்தைங்க தேவைதான். ஏன்னா இந்த எல்லாம் வேலைக்கு போகிற தாய்மார்கள் நிறையா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தைகளை வளர்த்துட்டு பாட்டி தாத்தா கையில் ஒப்படைப்பாங்க. அது இல்லாதவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஒரு குழந்தை பெற்றுக்கணும், 2 குழந்தை பொறுத்துக்கணும், யாரும் கட்டாயப்படுத்தவும் கூடாது, சட்டத்தில் இடமும் இல்லை. இறைவன் கொடுக்குற வரத்தை நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இதை பற்றி விவாதிப்பதே தவறு. ஒரு குழந்தை 2 குழந்தை வேணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க குடும்பத்தோட விருப்பம். நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்த தமிழ்நாடு திட்டம் தான் மிக சிறப்பான திட்டம். ஒரே ஒரு குழந்தை இருந்தால் போதுங்க, அதுதான் நல்லது. 2 கணவன் மனைவி வேலைக்கு போகணும் அப்படின்னா தான் அந்த குழந்தைய வளர்க்க முடியும். இப்போ இருக்கிற பாப்புலேஷனை பொறுத்தவரை பார்த்தா ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் போதும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு 1 2ஓட நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்தில் குழந்தைகள் 10 குழந்தைகள் 8 குழந்தைகள்லாம் நிறைய இருந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்கு 1 2ன்னு பெற்றுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிறத பற்றி தப்பே கிடையாது. பெரம்பலூர் பக்கத்தில் தண்ணீர் பந்தல்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி பசிக்குன்னு சொல்லி உட்காந்து சாப்பிடுவோம்னு வண்டியை நிப்பாட்டி வண்டியிலே கேஸை பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வண்டி பற்றிக்கிடுச்சு. அந்த பெரிய வண்டி வந்துச்சுன்னா பக்கத்துல இருந்து ஸ்கூட்டர்ல பைக்கில் வரவங்க தள்ளி போங்க. அந்த வண்டி போனதுக்கப்புறம் ஆரன் அடிச்சு டிரைவரை உஜார் பண்ணிட்டு கடந்தவங்கன்னு சொன்னா கேட்கறது இல்லை. நம்ம பீகாரில் ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான் ஆஸ்பத்திரியில். ஏன் தம்பி உடம்பு ரொம்ப வலிக்கும், என்னத்துக்கு அழுதுன்னு சொல்லி கேட்டோம். அண்ணே, நான் செல்போனை சார்ஜ் போட்டு வச்சிருந்தோம்னே, இந்த செக்யூரிட்டி வந்து ஆட்டை போட்டு போயிட்டாருன்னு சொல்லி அழுவுதான்.
இப்போ நம்ம டீம் எடுத்து கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம். பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதில் உங்களுக்கு வழக்கம் போல் தேவையானது ஏதோ அதை உங்கள் பிள்ளைக்காடுகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் எல்லாமே தேவையானதை நாங்கள் வச்சுருக்கோம், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லைல்ல. இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நாங்கள் அடுத்த தர்பாரில் சந்திக்க வரோம். அதுக்கு முன்னாடி திருப்பி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. மழை இன்னும் அங்கங்கே பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லாரும் பார்த்து பதனமாக வண்டியில் போங்கன்னு. பல பேர் ராத்திரி புவாரிய அடிவகரெலாம் கவன்னு பத்து எரியுது நமக்கு. அந்த அளவுக்கு வாரிய தப்பு. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா